ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின். இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா இவங்க டாக்டராக இருக்கார்ல, இவர் தான் வந்து ஹீரோ. அப்போ தான் ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2 பேருமே லவ் பண்ணி 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் வந்து 2 பேருமே வந்து பிரேக்கப் ஆகியிருப்பாங்க. ஹீரோயின் தான் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஏங்கிறத ரீசன் வந்து போக போக தான் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து இவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தங்காட்டி இவங்க அப்படியே கொஞ்சம் ஷாக்காக தான் ஆயிடுறாங்க. ஆனதுக்கப்புறம் தான் வந்து இவங்க டாக்டர் கிட்ட போய் வந்து கொடுக்குறாங்க. ஃபைலை கொடுத்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறங்காட்டி தான் வந்து எனக்கு அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, சரி உள்ளே போய் படு, நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதனால தான் வந்து இவனா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு தான் வந்து போவாங்க. போயிட்டு எங்கே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து காமிப்பாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவருமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆன இடத்த எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாஷ் பண்ணிக்கோ சோப் வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் போய் வந்து பேசலான்ட்டு வந்து போவாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து பெருசாலாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அதனால வந்து இவங்க வெளியே வந்துடுவாங்க. தெரியாமல் போய் வந்து அவனை வந்து அவன் ஃபீலிங்ஸோட விளையாண்டு நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டோம், இப்போ போய் பேசுனா எப்படி பேசுவான், இவன்கிட்ட போய் நம்ம பேசுகிறோமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயின்மெண்ட்லாம் 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னது எல்லாத்தையுமே நினச்சிட்டு வந்திருப்பாங்க. இனிமேல் பண்ணதுக்கு நான் அவன் ரொம்ப ஹேட் பண்ணுறான் போல நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே நர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டாக்டர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, இவர் ரொம்ப ஃபினான்ஷியலாக ஓகேவா இருக்கிறாரு, இவருக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, இவருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, உனக்கு கல்யாணம் ஆனாலுமே நீ சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து கிளம்பியிருப்பாங்க. அங்கே ஒரு குட்டி பொண்ணு வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். என்ன ட்ரா பண்ணுறேன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மாவை தான் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஹீரோயினோட பொண்ணு தான். அதனால ஹீரோயின் அழுகுவாங்களா, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க கசின் வந்துருவாங்க. ஹீரோயினோட குழந்தைய வந்து அவங்க கசின் கிட்ட தான் வந்து வளர்க்க கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாதங்காட்டி இந்த குழந்தையும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து அவங்க வளர்த்துருப்பாங்க. அப்பதான் வந்து எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாம் ஓகேவான்னு கேட்பாங்க. எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பெரிய ஃபேமிலியில தான் இருப்பாங்க. அது எல்லாமே வந்து பேங்க்ரப்ட் ஆயிருக்கும். இந்த வீடு எல்லாத்தையுமே வந்து இவங்க திரும்ப வாங்குறதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. அதை பத்தி தான் அவங்க கசின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஹீரோ அப்படியே வந்து மசாஜ் பண்ணிட்டு தான் அப்படியே ரிலாக்ஸா தான் வந்து இருப்பாரு. அப்ப என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இன்னைக்கு வந்து அவ பார்த்தது அவ ரொம்ப நேரம் பார்க்கலைங்கிறது, அவ மறுபடியுமே வந்து சைனாக்கு வந்துட்டா போல அப்படின்னு சொல்லுவாங்க. பழசெல்லாம் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோவுமே ஏதோ கவுன்சிலிங் இருக்கிற மாதிரி தான் வந்து இங்க காமிக்கிறாங்க. இல்ல எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸ்ட்டை பத்தி ரொம்ப நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது அதெல்லாம் தான் வந்து ஹீரோக்கு வந்து அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வந்துருவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து மீட் பண்ண வந்துருவாங்க. ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன எதுக்கு வந்த, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. மறுபடியுமே இங்கேயே இருக்கிற மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பேசாம இரு, நான் இங்க டெம்பரரியா இருக்கிறதுக்காக தான் வந்தேன், எங்க வீடு எல்லாமே போயிடுச்சுல, அது திரும்ப வாங்குறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க. ரீயூனியன் இருக்கு, நான் போறேன், நீ வரையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல, நான் வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு இன்னைக்கு தான் வந்து இன்டர்வியூ இருக்கு, அதனால நான் அங்க போகணும், அதனால நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அப்புறம் ஃபியான்சி எங்க கூட்டிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பெருசா ஹீரோயின் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ரீயூனியன் தான். இங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க. அப்ப எல்லாரும் வந்து சொல்லுவாங்கன்னா, அவ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ பெரிய மாதிரி போனா, அவளுக்கு இப்ப சொத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாமே வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தான் வந்து அங்க எல்லாருமே பேசி வந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அவ எவ்வளவு திமிரா இருந்தா இப்ப யாரு கூட இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவுமே வந்துடுறாரு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து கொஞ்சம் பயந்து போய் தான் வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து எல்லாருமே உட்கார சொல்லுவாங்க. அதனால ஹீரோவுமே வந்து உட்காந்துருவாரு. இவனே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்னா இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஒருத்தி வந்து ஹீரோ கிட்ட என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோ ஒன்னும் பெருசாலாம் ஒன்னும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அப்பதான் வந்து அவ என் ஃபேமிலி எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்குமே வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் வந்து அங்க ஹீரோயின் வந்து அப்படியே நடந்து போவாங்க. அதை பார்த்துட்டு இவர் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து கீழே ஊத்திடுவாரு. அதனால வந்து அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவுமே வந்து போறேன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாரு. இவளுக்கு அப்படியே குடிச்சதை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி வேற இருக்கும். அதனால எல்லாரும் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்து அங்க ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் ஹீரோவுமே வந்து அங்க இருந்து வந்து போயிடுவாங்க. அங்க என்னன்னா ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கால் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில பார்த்தா இங்கதான் ரீயூனியன் நடக்கிறதுக்காக வந்து எல்லாரும் வந்து ஹீரோயின் வந்து புள்ளி பண்றதுக்காக வந்திருப்பாங்க. என்ன உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, நீ அவனுக்கு லவ் எல்லாம் பண்ணனா கடைசியில உங்க சொத்து எல்லாமே போயிடுச்சாம, இப்போ ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் இருக்கிறியா, எங்க ஹேண்ட்பேக்கை தூக்கினேன்னா மாசம் உனக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நீ எனக்கு
கருணை காமிக்கிறியா? அப்பனா எனக்கு மில்லியன் தருவியா? அப்படிங்கிற சொல்லுவாங்க. முன்னாடி நீ எல்லாம் நல்லா தானே இருந்த. என்ன நீங்களுமே புரிஞ்சுக்கலைல்ல. இங்க ஊர விட்டு போறதுக்கு முன்னாடி தான் என்கிட்ட இருந்து அடி வாங்குனீங்கல்ல அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இவகிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடக்கலான்னு பார்த்தா, இவ நல்லாலாம் நடந்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து புல்லி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து பேசுவாங்க தான். அவங்க ஃப்ரெண்டுமே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறது மாரி தான் வருவாங்க. இப்போ ஃபேமிலி ஒண்ணும் இல்லாம போயிடுச்சா? அப்படின்னு இது அதுன்ட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏம்மா அது போனதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் கரெக்ட்டா வந்து அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவுமே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோ மேல கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் பயமாவும், மரியாதையாவும் தான் இருப்பாங்களா. அத பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும்னு நெனச்சேன். மறுபடியும் செகண்ட் சான்ஸ்க்காக தான் வந்திருக்கியா? ஏற்கனவே பிரேக்கப் ஆயி விட்டுட்டு போயிட்ட. மறுபடியும் எதுக்கு வந்த? உன் சொத்தெல்லாம் வாங்குறதுக்கு இவன் காச வச்சு வாங்குறியா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. இவன் ஸ்கூல் படிக்கும்போது எல்லா கேர்ள்ஸும் வந்து லெட்டர் குடுத்தாலுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ல மாட்டா. எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொன்னா, ஆனா என்கிட்ட வந்து போன்னு தானே சொன்னேன். உன்ன எப்படி இங்க வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோ கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு நான் இந்த ரூம்ல இருக்கிறேன். சீக்கிரம் நீ வரலைன்னா வேற யாரையாவது கூப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லிட்டு தான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வருவாரா வரமாட்டாரான்னு அப்படியே தான் ஹீரோயின் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த ரூம்க்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து நடுவுல ரொமான்ஸ் நடக்கும். ஃப்ளாஷ்பேக் தான் வந்து நெனச்சு பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்கல்ல, அவர மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதுமே வந்து ரீயூனியனுக்கு நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல தான் வந்து இவங்க மீட்டிங்குமே வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 பேருமே வந்து ஓகேட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஹீரோயினுக்குமே வந்து ட்ரிங்க்ஸ குடுப்பாங்க. அப்புறம் ஏதோ எக்ஸிபிஷன் அதெல்லாம் பத்தி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்றது வந்து அந்த அளவுக்கு புடிக்காது. இருந்தாலுமே இவரு கம்பல் பண்ணி குடுக்குறாரு. ஏன்னா நமக்கு வேலை தரேங்கிறாருன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து என்ன பண்றதுன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து அவரு கூட இருந்த ரிலேஷன்ஷிப் அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஹீரோயின் வந்து அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது ஹீரோயினுக்குமே வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். சைடு ஹீரோவுமே வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியுமே வந்து பழைய லவ் மாரி இப்பவுமே நம்பி ஃபூல் ஆயிராத. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து சாரின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது குடிக்கிறது. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா ஹீரோவுமே அங்க வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 2 பேருமே வந்து மீட் பண்ணிப்பாங்க. ஆல்கஹால் இப்படி குடுத்தா அலர்ஜி தான் வரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிருவாங்க. எனக்கு தெரியும் நீ ஃபர்ஸ்ட்டு தள்ளு நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி போ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. உன் டேஸ்ட் ரொம்ப புவரா இருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. கனவுலயுமே வந்து ஹீரோயின பார்த்தது, அவங்க 2 பேரும் பேசினது, கிஸ் பண்ணுனது, ரொமான்ஸ் பண்றது இதெல்லாம் தான் வந்து ஹீரோவுக்கு அப்படியே வந்து கனவுல வந்து ஹீரோயின் நெனப்பா தான் வந்து ஹீரோ இருப்பாரு. கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து எந்திரிச்சுருவாரு. அந்த டைம் தான் வந்து ஹீரோக்கு வந்து கால் வரும். யார் கால் பண்ணுவாங்கன்னா, அவங்க தங்கச்சி தான் வந்து கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கங்காட்டி வெளிய போறங்காட்டி நாளைக்கு அவங்க குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதனால இவருமே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாரு. அப்ப வந்து ஹீரோயினுமே வந்து அவங்க குழந்தைய பிக்கப் பண்றதுக்காக வந்து ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோவுமே வந்து கார்லேருந்து வந்து இறங்குவாரு. இறங்கிட்டு ஹீரோயின் அத வந்து பாப்பாரு. ஹீரோயின பார்த்ததுக்கப்புறம், "இவ எதுக்குடா இங்க வந்து நிக்கிறா?" அந்த மாரி ஒரு மாதிரி ஆயிரும். அந்த டைம் தான் ஹீரோக்கு ஃபோன் வரும். அவரு யார்கிட்டயோ வந்து ஃபோன்ல பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினோட குழந்தையும், இவரோட தங்கச்சி குழந்தை 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீரோயின பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து, "அழகா இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, பீகாக் மாதிரி இருக்கீங்க" அப்படிங்கிற மாரிலாம் வந்து குழந்தைக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் கரெக்ட்டா ஹீரோவுமே போயி அவரு தங்கச்சி குழந்தைய வந்து தூக்கிப்பாரு. ஹீரோயினுமே வந்து அவங்க குழந்தைய வந்து தூக்கிப்பாங்க. 2 குழந்தைகளுமே வந்து கேக் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி போய் சாப்பிடலாம். 2 பேரும் ஏன் சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருப்பாங்க. சரி 2 பேருமே எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோவுமே சொல்லியிருப்பாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் தான் இவங்கள அங்க வேலை செய்றவங்க வந்து கப்புள்ஸ்ன்னு நெனச்சுட்டு தான் வந்து சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் கப்புள்ஸ் இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபிம்பாங்க. காஃபிலாம் வந்து குடிக்காத உனக்கு ஏற்கனவே அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இவரு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. அந்த கேக்க வந்து இவரு தான் கட் பண்ணி அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து சர்வ் பண்ணுவாரு. சர்வ் பண்ணிட்டு தான் வந்து குழந்தைகளுமே வந்து ஜாலியா வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும். 2 பேரும் தெரிஞ்சவங்க மாரிலாம் ஒண்ணும் பேச தேவையில்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோவுமே வந்து ஓகே அப்படிம்பாங்க. அங்க வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்துருவா. வந்துட்டு தான் வந்து அவன் வந்து ஹீரோவுக்கு மேல ஒரு கண்ணா, அதனால இவன்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பா. அதனால ஹீரோயின் கிட்டயுமே வந்து பேசுவா. இருந்தாலுமே குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. இந்த டைம் எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு ஹீரோயின் வந்து வந்துருவாங்க. இவ உட்காருவா. அந்த குழந்தைய வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வெளிய வந்துருவாரு. இவகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வருவாரு. உங்க ஃபேமிலி வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாரி ஏதேதோ வந்து கேட்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணும் தெரிஞ்ச மாரிலாம் ஒண்ணும் பேசிக்க வேணாம். இங்க குழந்தை இருக்குது. பாஸ்ட்ட பத்தி பேசி ஒரு யூஸும் இல்ல. இனிமேல் நம்ம மீட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லிருவாங்க. சரி ஹீரோவுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோவுமே உள்ள போயிருவாரு. குழந்தை வந்து அம்மான்னு தெரியாது. ஆன்டின்னு தான் கூப்பிடுமா. அங்கிள் வந்து உங்ககிட்ட புல்லி பண்ணாரா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும். ஹீரோயின் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல புல்லிலாம் பண்ணல. வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிருவாங்க.
இவங்க தான் வந்து ஹீரோவோட கிராண்ட்மா. இவங்க எப்பவுமே வந்து ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே வந்து எதுவுமே வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. பாஸ்ட் லைஃப்ல வந்து மறந்துட்டு மறுபடியும் இப்ப யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, அதவே மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே வந்து அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாரு. பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணவான்லாம் கேட்பாங்க. இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருப்பாரு. கிராண்ட்மா வந்து பேச்சுவாக்குல அவள புடிச்சிருக்குங்கிற மாரி சொல்லுவாங்க. உங்களுக்குமே அவள புடிச்சதில்ல, எனக்குமே அவள புடிச்சது தான். சரி கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போய் தான் வந்து ஹீரோவுமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோயின் என்னமோ பக்கத்துல இருக்கிற மாரியே தான் வந்து ஹீரோக்கு வந்து அப்படியே தோணிட்டே இருக்கும். வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவருக்கு தெரியாம தான் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் அந்த பக்கம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரும்பாங்க மிஸ் யூ அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. நல்லா நம்பர்லாம் வந்து ஹீரோயின் செக் பண்ணி தான் பார்ப்பாங்க. பார்த்தா அவரு தான் வந்து மிஸ் யூ அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அவன் என்ன ரொம்ப ஹேட் தானே பண்றா, இப்படியெல்லாம் சொல்றா, இதெல்லாம் இம்பாசிபிள் ஆச்சே அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் நெனச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பிசினஸ் விஷயமா யாரையோ மீட் பண்ண போயிருப்பாங்க. இவளா அப்படிங்கிற மாரி தான் ஹீரோ பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போவாரு. இங்க ஒருத்தர் தான் வந்து பிசினஸ பத்தி பேசலான்னு வந்து கூப்பிட்டு, "நீ ஏன் சைனா வந்த?" பர்சனல் கொஸ்டின் அந்த மாரிலாம் வந்து என்னன்னு கேட்டுட்டு இருப்பாரு. கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இவரு என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ட்ரிங்க்ஸ ஊத்தி குடுத்து வந்து அப்படியே வந்து பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு வந்து ஹீரோயின் கூட வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் ஆசை. அதனால கார்ட் குடுத்து இந்த ரூம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நெறைய பேர் வந்து இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு தான் இங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம அவங்களும் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஹீரோயினுமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே வேற வழி இல்லாம ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக அங்க இருக்கிறவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாத்திருப்பாங்க. கைய பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டு தான் வந்து அடிச்சிருவாரு. இருந்தாலுமே எவ்வளோ தைரியம் இருந்தா என்னவே அடிச்சுட்டேன், உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் வந்து அவங்கள வந்து வார்ன் பண்ணிட்டு, முட்டி போடு இல்லாட்டி இந்த கான்ட்ராக்ட் கிடைக்காது. இது அதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிட்டு தப்பா நடந்துக்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டுமே வந்து தடுத்து பார்ப்பாங்க. ஆனா, இவங்க 2 பேர்னால முடியவே முடியாது. அவரு வந்து தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் வருவாரு. கரெக்ட்டா அந்த டைம் வந்து ஹீரோ வந்துருவாரு. ஹீரோ வந்து தான் அந்த இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின வந்து காப்பாத்துவாங்க. "இவ ரொம்ப குடிச்சுட்டா, இவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. "சரி போ, நீங்க 2 பேரும் போங்க, நான் இவள பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போட்டு ஹீரோ அடி அடின்னு அடிச்சுருவாரு. அவங்களுமே வந்து முட்டி போட்டு ஹீரோ கிட்ட வந்து இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதனால ஹீரோ வந்து எல்லாத்தையுமே வந்து வெளிய தொரத்தி விட்டுருவாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து ஹீரோ சொல்லுவாரு, "நான் இவள பார்த்துக்கிறேன். நான் ஏதாவது மருந்து குடுக்குறேன்னு" சொல்லிட்டு தான் வந்து ரூம்குள்ள கொண்டு வந்து ஹீரோயின் வந்து படுக்க வைப்பாங்க. இருந்தாலுமே அவங்க போட்டு ஹீரோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணங்காட்டி. அவரு அங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல ஏதாவது மருந்து இருந்தா அத எடுத்து வந்து குடுப்பாரு. ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணங்காட்டி அவங்க கொஞ்சம் இதாவே பண்ணுவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்கலாமா? இவங்க லவ் பண்ணும்போது என்ன இருந்தது? அந்த ஃபிளாஷ்பேக்லாம் வந்து அப்படியே அவருமே வந்து நெனச்சு பார்ப்பாரு. "உன்ன எனக்கு புடிச்சிருக்குது. எனக்கு நீ வேணும்." 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுனது அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஹீரோவுமே வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணங்காட்டி வந்து, "என்ன நீ தொட்டேன்னா நான் உன்ன கொலை பண்ணிருவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? அப்ப நீ என்ன அடிச்ச. அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடந்துச்சு. அது இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து கொஞ்சம் அப்படியே புலம்பிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. "நீ நல்லா தூங்கு" அப்படிங்கிற மாரி தான் வந்து தூங்க வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிரும். அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான், "எங்க இருக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "நான் ஹோட்டல்ல இருக்கிறேன். என்ன ஆச்சுனங்காட்டி நேத்து நைட் நான் குடிச்சிட்டு யாரோ வந்து என்கிட்ட வந்து தப்பா நடந்தாங்க. அப்ப வந்து அவங்க புல்லி பண்ணவங்க எல்லாத்தையுமே அவன் தான் வந்து அடிச்சுட்டு என்ன வந்து காப்பாத்துனாம்பாங்க." ஆனாலுமே வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாரி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஒருவேள அவன் கூட வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டோமா என்னன்னு தெரியாம ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்ட் கேட்பாங்க, "என்னாச்சுன்னுங்காட்டி, நேத்து நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணியே?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "அவன் என்ன ரூம்லயே விட்டுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான்" அப்படின்னு அவன் உன்னைய நல்லா இருந்து பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து நேத்து நைட்டு புல்லி பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. எல்லாத்தையுமே ஹீரோ தான் வந்து அடிச்சு போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. நாங்க பண்ணுனது தப்பு தான்னு சொல்லிட்டு. ஹீரோ மேல வந்து ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் வருது. உங்க ஃப்ரெண்டுமே சொல்லுவாங்க, "நேத்து நைட் வந்து அவரு தான் உன்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும். யாரோ வந்து ஆன்லைன்ல ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்கம்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு போனது வந்து ஆன்லைன்ல வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் டாக்டர பார்க்கணும்பாங்க. இப்பலாம் டாக்டர பார்க்க முடியாது. அவர் ரெஸ்ட்ல இருக்கிறாரு. அதனால பார்க்க முடியாது. அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டாக்டர பார்க்க விடாம பண்ணிருவாங்க. உடனே வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணி வந்து பேசுவாங்க. "நான் ஃப்ரீயா இருக்கேன். இப்ப எதுக்கு கான்டாக்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நான் தான் கால் பண்றேன். ஆன்லைன்ல பாருங்க நம்ம ஹோட்டல்ல இருந்த ஃபோட்டோ தான் வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ எதுக்கு கவலைப்படாத. இந்த மேட்டர் வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ சொல்லிட்டு, இந்த பிரச்சனைய வந்து ஹீரோ தான் வந்து டீல் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாருமே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ தான் பண்ணியிருப்பான்னு ஒரு டவுட் வரும். இல்ல அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, இவன் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தைய பிக்கப் பண்றதுக்கு ஹீரோயினுமே போயிருப்பாங்க. அவங்க தங்கச்சி குழந்தைய பிக்கப் பண்றதுக்காக வந்து ஹீரோவுமே வந்து போயிருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து ஸ்கூல்ல பார்த்த ஞாபகம் அதெல்லாமே வந்து ஹீரோக்கு வந்திருக்கும். அப்ப 2 பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால விளையாடலாம் இது அதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேருமே வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு அப்பதான் வந்து கால் பண்ணி கேட்பாங்க. சோசியல் மீடியால உன்ன பத்தி தான் வந்து உன் ஃபோட்டோ, இன்னொருத்தி ஃபோட்டோ இருக்கு. அது யாருய்யா என்கிட்ட சொல்லல அப்படிம்பாங்க. இந்த பிரச்சனைய நானே இது பண்ணிக்கிறேன். நீ எதுவும் இது பண்ணாத அப்படிங்கிற சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து தேங்க்ஸ் சொல்லிருவாங்க.
நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது என் ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அந்த கேட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். 2 குழந்தைகளுமே வந்துருவாங்க. வந்துட்டு தான் ஹீரோ ஹீரோயின் 2 பேர்த்தையுமே வந்து விளையாட கூப்பிடுவாங்க. சரி நீங்க வந்து இவங்க கூட விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உனக்கு பிடிச்சது வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. எதுக்கு நான் போய் வாங்குறேன்பாங்க. இல்ல நீ குழந்தைய பாத்துக்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வந்து குழந்தைங்க கூட வந்து நல்லா ஜாலியா வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து இவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்ப வந்து ஹீரோயினுக்குமே வந்து கொடுப்பாரு. ஹீரோயின் வந்து வேணாமாங்க, ஏன் சாப்பிட மாட்டியா, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாரு. அப்பதான் அங்க இருக்கிறது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல, ஏன் இவர் கொடுக்கறது வேணாங்கிறீங்க, வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்க வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து வாங்கிப்பாங்க. நீ அப்படி ஒருவேளை அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ணோமா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வந்து திங்கிங்ல இருக்கும். இந்த குழந்தை வந்து அம்மான்னு சொல்ல வரும். நான் இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. அப்பதான் டாக்டர் வந்து சாரி, 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் உன்னை வந்து வெயிட் பண்ண வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரி கேட்டிருப்பாரு. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா அவர் பேசினது, சாரி சொன்னது, அது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இவனை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டிராயிங்ல ஃபோக்கஸ் இல்லைன்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தை கூட்டிட்டு தான் வந்து ஹீரோமே வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. வந்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கிராண்ட்மா வந்து நீயுமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்பாங்க. சரி நீங்க சொன்ன மாதிரி நான் சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்குவேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வந்து போயிருப்பாரு. இப்பதான் கிராண்ட்மா வந்து இதெல்லாம் நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கிராண்ட்மாவுமே வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. என்னோட கசின் தான் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கு, என்னாச்சு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அன்னைக்கு நைட் அவங்க கூட ஸ்டே பண்ண, ஆனா எங்களுக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் நடந்துச்சா என்னங்கிறது ஒண்ணுமே வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இது அவனோட குழந்தைன்னு அவனுக்கு தெரியுமான்னு தெரியல, இதெல்லாம் எப்படி சொல்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ எதுவும் இது பண்ணாத, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நீ என்ன பண்ணா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கசின் சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வேலை கொடுத்த சீனியர் இவருதான் வந்து ஆபீஸ்லயே இருப்பாரு. மீட் பண்ணிருப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன், இப்படி நடக்கும்லாம் நான் நினைக்கல, அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், இனிமேல் யாரும் புள்ளி பண்ணாம வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அவங்க பாத்துக்கிட்டாங்க, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனாங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா கூட்டிட்டு போனாங்க. அப்பனா இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியே போலாமா, பார்ட்டி இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போய் என் பிசினஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. ஆனா இவருக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரு கண்ணு, எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோ வந்து கால் பண்ணுவாரு. பேசுறதுக்கு தான் வந்து கூப்பிடுவாரு. நான் கம்பெனில இருக்கேன், உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல சரியா, உனக்கு எது வேணாலும் நீ என்கிட்ட இனிமேல் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து காலை கட் பண்ணிருப்பாங்க. அப்ப வெளியே வந்தாதான் தெரியும், அன்னைக்கு நைட் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா நடந்துக்க முடிவு பண்ணல இவனும் ஒருத்தன். இவனை ஹீரோ தான் வந்து அடிச்சு அனுப்பியிருப்பாரு. ஹீரோயின் கிட்ட சாரி கேட்பாங்க. சாரி கேட்டு நான் பண்ணனது தப்பு தான், என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோயினுக்கு வந்து காசெல்லாம் வந்து கொடுத்துட்டு போவான், நான் பண்ண தப்புக்காக மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ மில்லியன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ பண்ணனதுக்கு இதான் காம்பன்சேட்டா, சரி போ நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹீரோயினும் அனுப்பி வச்சிருப்பாங்க. மறுபடியும் மொபைல பார்ப்பாங்க. யாரோ சூசைட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். என்ன சூசைடா இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிருப்பாங்க. அதே டைம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து அனுப்பியிருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி இருக்கு, இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்து அனுப்பியிருப்பாரு. டின்னர் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடும். ஹீரோவுமே வந்துருவாரு. ஹீரோயினுமே வந்துருவாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வரும்போதே ஏதோ ஒரு பார்சல் தான் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் பக்கத்திலே வேணும்னே போய் ஹீரோவுமே வந்து உட்காருவாரு. அப்பதான் வந்து அன்னைக்கு நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, ஒருவேளை நமக்குள்ள ரொமான்ஸ் தான் நடந்திருக்குமா அந்த மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினைச்சு பாப்பாரு. ஏன் பாக்குற அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப என்னடா இவங்க 2 பேருமே இப்படி மீட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுப்பாரு. அந்த சீனியருமே வந்து இந்த பார்ட்டிக்கு வந்துருவாரு. அவரு தான் வந்து ஜூஸ் எல்லாம் வந்து கொடுப்பாரு. இங்க பாரு, உனக்கே வந்து ஸ்டொமக் அப்செட்டா இருக்கு, உனக்கு அலர்ஜி இருக்கு, இதெல்லாம் குடிக்க கூடாது, மில்க் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதையே வந்து ஹீரோ தான் வந்து பார்த்து பார்த்து வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அந்த டைம் தான் கரெக்டா வந்து ஹீரோவுமே வந்துருவாரு. எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. புடிச்சா வச்சுக்கோ, இல்லாட்டி தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப வெறுத்தன் தான் இந்த 5 வருஷமா நீ இப்படி பண்ணிட்டு போனேன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன் பாத்தியா, அப்ப மறுபடியுமே வந்து உன்னை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்னும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வேணான்னு சொல்லுவாங்க. கரெக்டா போய் இவர் வந்து அப்படியே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு வந்து அடிச்சிருவாரு. உனக்கு என்ன சொன்னா புரியாதா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன் வந்து இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. எதுக்கு மறுபடியும் திரும்பி வந்தேன்னு தெரியும், உங்க ஃபேமிலி வந்து பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு, அதை மறுபடியும் மீட்கலாம் தானே நீ வந்த, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு அந்த வீட்டை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன்னோட இது எது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய இது நான் பண்றேங்கிற, நீ ஏதாவது நல்லா திங்க் பண்ணி சொல்லு, திங்க் பண்ணாலுமே உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ இப்பவே எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு போய் நல்லா திங்க் பண்ணிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு தான் நிறைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றது தெரியாம வந்து அழுதுட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்போ வந்து அந்த சீனியருமே வந்து ஏன் அழுதுட்டு இருக்க, என்னாச்சு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. நான் டாக்ஸி எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க.
அப்படியே அழுதுட்டே தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கசின் வந்து என்னாச்சு ஏன் அழுதுட்டு வர சீக்கிரம் சொல்லி எனக்கு பயமா இருக்கு யாராவது புள்ளி பண்ணாங்களா சீக்கிரம் சொல்லிட்டு வந்து கேட்டுருப்பாங்க. இன்னைக்கு வந்து அவன் என்ன வெறுப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் மறுபடியுமே வந்து என் மேல ஃபீலிங் இருக்கு லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் சொன்னான். நான் தான் வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா அவன் இன்னுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ண தானே நினைக்கிறான். நான் தானே இடியட் மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுவாங்க. 5 வருஷம் ஆயுமே வந்து உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். உன்னை மறுபடியுமே ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். உங்க வீட்டையும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கான். அவனை நம்பு அப்பதான் நீ ஹாப்பியா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை பத்தி நான் திங்க் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இங்க ஹீரோவுமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் வந்து மொபைல் எடுப்பாரு. நமக்கு வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப வந்து என்னோட டைம் எனக்கு கிடைச்ச சான்ஸ். அவ லவ் பண்ணுவாளா இல்ல பயமா இருக்குது. கண்டிப்பா வந்து அவளை பிளான் பண்ணி கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். வேற சான்ஸே இல்லைன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு தான் வந்து வெளியே வந்திருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கேன்பாங்க. அங்க ஒருத்தி வந்து இவ வந்து குழந்தையுமே இருக்கு இவளுமே வந்திருக்கா. குழந்தை வயசை கால்குலேட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணாதான் இது யாரோட குழந்தைன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவ போயிடுவா. அங்க இருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அம்மா மாதிரியே பொண்ணு இருக்குமாங்க. நான் இவங்க அம்மாலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்து ஹீரோயின் போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்தா வந்து ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்னன்னா ஹீரோயினோட கசினோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக வருவான். ஏன்னா அவ கசின் வந்து குழந்தையே இருக்காதுன்னு சொல்லிட்டு இவதான் வந்து குழந்தை கொடுத்துருப்பா. அதனால அவன் மறுபடியுமே வந்து பையன் வேணுங்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் கரெக்டா வந்து ஹீரோ வருவாரு. ஏன் அழுகிறவனை யாராவது புள்ளி பண்ணாங்களா அப்படிங்களான்னு கேட்பாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் போய் அப்படியே பக்கத்துல போய் ஹக் பண்ணிப்பாரு. நான் தான் சொன்னேன்ல உன்னை எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு இப்ப மறுபடியுமே அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன்ல எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் தான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா அப்படிங்கிற சொல்லுவாங்க. வா யார் புள்ளி பண்ணான்னு சொல்லுவா நான் போய் கேட்கறேன்பாங்க. ஒன்னும் இல்ல அதெல்லாம் விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னுமே வந்து ஹீரோயின் மனசுக்குள்ள இருக்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க. அப்பதான் ஹீரோவுமே அப்படியே பக்கத்துல போய் ஹீரோயினை வந்து கிஸ் பண்ற மாதிரி போயிருப்பாரு. அப்பதான் அவங்க கசின் வந்து அப்படியே சைக்கிள் வருவாங்க. நான் எதை பாக்கல நீங்க கண்டினியூ பண்றதுன்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் ஒன்னும் இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்து கொடுப்பாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்ப மறுபடியும் அதை திருத்திக்கலாமே. நான் வந்து உன் குடும்பத்தோட வீட்டை வந்து மீட்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ எதுக்கு கவலைப்படாத. பேங்க்ரப்டான வீட்டை வந்து நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டா உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒத்துப்பாங்க. இல்லைனாலும் நான் ஒத்துக்க வச்சிருவேன். அதை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த மேட்டர் வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயினுமே வந்து சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனாலுமே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து யாருக்குமே வந்து சொல்ல வேணாம் சீக்கிரட்டா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோட சாப்பாடை வாங்கிட்டு வந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் தான் வந்து ஹீரோவுமே வந்து போன் எடுப்பாரு. போன் எடுத்ததுக்கு அப்புறம் கிராண்ட் மாட்ட வந்து நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. ஹீரோயின் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு தான் வந்து டாக்டர் கிட்ட தான் வந்து மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்காக தான். ஃப்ரீ டைம் அதெல்லாம் பேசலாமா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மாங்க. அவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து என் கொலீக்ஸ்னு சொல்லி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அவங்க பேப்பர்லயுமே ஏதோ பேனல் ஃபுல்லா வந்து ஹீரோ கிட்ட தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலான்னு இருப்பாங்க. எதுக்கு போற அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஐ மீன் உனைய காஃபி குடிச்சிட்டு போலான்னு சொன்னேன். உங்க கொலீக்ஸை கூட்டிட்டு வாங்க. இதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வாங்க. இவ்வளவு பொலைட்டா கூப்பிடுறங்காட்டி நான் இருப்ப மாட்டேன். ஒழுங்கா அவங்க கூட்டிட்டு வா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லாட்டி இங்கே கிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு வா. என் தங்கச்சியோட பொண்ணு வருது. 2 பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வாங்கி தர என்ன சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒண்ணு என்னோட பொண்ணு இல்ல என்னோட கசினோட பொண்ணு கேட்கணும். நீங்க வந்து பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் உனக்கு வெயிட் பண்றேன். சீக்கிரமா உன் கசின் கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பைத்தியமையா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா உங்க கொலீக்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ தான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து கசின் வந்து அவ வந்து ஈவினிங் ஃப்ரீ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நான் வரேன் கசின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க டீ எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து லிப்ல வந்து கேக் பட்டிருக்கும். அப்பதான் வந்து அந்த கேக் வந்து அவர் தான் தொடச்சிருவாரு. அவங்க கொலீக்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிப்பாங்க. அப்ப இவங்களே சொல்லுவாங்க நாங்க 2 பேருமே வந்து ஸ்கூல் மேட்ஸ். அதனால்தான் வந்து நாங்க 2 பேருமே கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து இப்படி மீட் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயுமே வந்து ஏதோ டிரா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து கடத்தி வச்சுட்டு வந்து கொலை பண்றதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ வந்து ஹீரோயின் பார்த்துருவாங்க. அவங்க அப்பாவை வந்து 2 ரவுடி தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க அப்பா வந்து போட்டு அடின்னு அடிக்கிற வீடியோஸ் அந்த ஒரு மொட்டை அங்கிள் இருப்பாரு அவரு தான் வந்து அடிச்சிருப்பாரு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயி அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என் மாமா அப்பாவை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்ப வந்து கால் பண்ணியுமே வந்து இவங்க வந்து கொஞ்சம் மிரட்டி இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா இப்ப இந்த அவங்க சொத்தையுமே மீட் ஆகணும் அவங்களையுமே வந்து பழி வாங்கணும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம தான் வந்து அவங்களுமே
ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. அப்போ அவங்க கசினுக்கும் கூட்டிட்டு வருவாங்க. நீ குழந்தைய கூட்டிட்டு நீ அவங்க வீட்டுக்கு போ, நான் வெளியவே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வெளியே தான் வந்து ஹீரோயின் நிற்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து ஹீரோட தங்கச்சி, அவங்க பேத்தி, இது அந்த கிராண்ட்மாவோட பேத்தி தான் இவங்க. அதனால வந்து அந்த குழந்தை வந்துடும். உன் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருக்குமே நான் வந்து இவளுக்கு வந்து வச்சிருக்கிறேன், 2 பேத்துக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவ கசின் வந்து ஹீரோயினோட பொண்ணை கூட்டிட்டு வந்துருவா. இவ வருவான்னு இவன் நினைச்சிருக்கவே மாட்டா. அப்புறம் தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நல்லா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கசினுமே வந்து இந்த கிராண்ட்மா வந்து நல்லாமே வந்து கிரீட் பண்ணுவாங்க. இங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவ வந்து அவ வருவான்னு நினைச்சிருப்பா. இவ வருவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா இவங்களுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவளோட பிளானே வந்து ஹீரோயின் வந்திருக்கணும் அப்படிங்கிறதா. இந்த குழந்தைங்க 2 பேருமே வந்து அப்படியே சந்தோஷமா வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வெளியே தான் நிற்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்துடுவா. எதுக்கு இங்க வெயிட் பண்ற, ஏன் உள்ள போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இவா அவனை சாப்பாடு கூட்டிட்டு போற அப்படிங்க, எனக்கு பசிக்கல அப்படிங்காட்டி, உனக்கு ஸ்டொமக்கே ஏற்கனவே பேடா இருக்கு, பசிக்கலன்னு சொல்லாத அப்படிங்கிற சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, நீங்க கேட்கற மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனாலுமே வந்து எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குமாங்க. அப்ப நாளைக்கே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமாங்க, நம்ம வந்து கல்யாணம் பண்றது வந்து சீக்கிரட்டா பண்ணிக்கலாம், யாருக்கும் இப்போதைக்கு வந்து தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு அவர் கேட்பாரு. அதுக்குதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, நம்ம 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு இப்ப வந்து ஹெல்ப் வேணும், அதை யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு புரியுது, நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உங்க அப்பாவை பழி வாங்கினவங்களையும் வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், உன்னோட சொத்தையுமே வந்து மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து காசு வேணும், அதனாலதான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துழைப்பாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் ஹீரோ வந்து போயிடுவாரு. ஹீரோயின் தான் வந்து இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தையும் அவங்க கசினுமே வந்துருவாங்க. நாங்க 2 பேருமே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம், நாளைக்கு போய் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீ முடிவு எடுத்திருக்க, ஏன் நீ பண்றதெல்லாம் சரியா, இப்ப குழந்தைய பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வழி இல்லை, எங்க அப்பா சாவுக்கு வந்து நான் ரிவெஞ்ச் எடுத்தாகணும், தனியாலாம் வந்து பண்ண முடியாது, இங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணவங்க வந்து லாஸ்ட் நிமிஷம் அவரை அடிக்கும் போது வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவன் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அதனாலதான் செட் ஆகுமான்னு கேட்பாங்க. செட் ஆகும் தான் நினைக்கிறேன், ஒருவேளை செட் ஆகலைன்னா நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நானுமே வந்து ஃபாரின் போலான்னு இருக்கிறேன், அதனால குழந்தைய வந்து நான் உங்ககிட்டயே கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரி கொடுத்துட்டு நானே வந்து குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உண்மையான அம்மான்னு தெரிஞ்சா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க ஃப்ரெண்டு கிட்ட வருவாங்க. ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க வந்து நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிராண்டா பண்ணலான்னு இருப்பாங்க. கிராண்டாலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து சீக்கிரட்டா தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி என்ன ஹெல்ப் வேணாலும் ஃபியூச்சர்ல கேளு, நான் உனக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போய் லக்கேஜ் பேக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து நாளையில இருந்து என்ன ரொமான்ஸா அதான் இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, சுச்சுவேஷனுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருப்பாங்க. இங்க வந்து பார்ட்டி அப்படியே தலைவலிக்குதுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு ஒழுங்கா தெரியாது, அப்புறம் வந்து நீ சீரியஸ் ஆவாடா சொல்ற, அப்பனா ரொம்ப சந்தோஷம் தான், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கோ, உனக்குமே நல்ல ஒரு ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளை பிக்கப் பண்றதுக்காக போவாங்க. இவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது தான் வந்து என்னன்னா இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் தான் வந்து வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எங்கேயோ போலான்னு அப்புறம் நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து ஒன்று தருவாங்க. இந்த நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை நீ பாரு, உனக்காக நான் வந்து இது ரெடி பண்ணனது, நீ தான் எப்பவுமே என் லைஃப்ல இருக்கணும்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க பழைய வீட்டோட டாக்குமெண்ட் தான் இது, இதே எப்படி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வீடு வந்து ஏலத்துக்கு வந்துச்சு, அதுலதான் வந்து நான் வாங்கிட்டேன், எப்பயா இருந்தாலும் உனக்கு கொடுக்கலாம் தான், நீ விட்டுட்டு போனங்காட்டி தான் நான் உன் மேல வந்து ஒரு கோவத்திலேயோ வெறுத்தனை வந்து மனசார நான் வெறுக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 2 பேருமே போய் தான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வா உன்னை நான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. ஹீரோயினோட பழைய வீடு தான், எல்லாமே கொஞ்சம் டஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் மேல ஒரு பெட்ரூம் மட்டும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லா திங்ஸுமே வந்து அப்படியே தான் இருக்கும். அதெல்லாமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வந்து சந்தோஷமா தான் இருக்கும். வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்து இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேணாம், எனக்கு சேலரி வருது, அதே எனக்கு போதுமாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் உன் ஹஸ்பண்ட், நான் உன்னை பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் சொல்ல வரும்போது அவங்களை வந்து தடுத்து நிறுத்தி அவங்க வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேருக்குள்ளதான் வந்து அப்படியே ரொமான்ஸ் நடக்கும். வந்து தலைக்காய வச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவர் வந்து தலையை வந்து நான் தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உன்னோட சீனியர் இருக்கான்ல, உன் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸாலாம் பழகாது, அவன் உள்ள ஒன்று வச்சுட்டு தான் வெளியே ஒன்று பழகிறான், அவன் கண்டிப்பா உள்ள வந்து தப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மென்ஸும் இப்படி தான்பாங்க. அப்ப ஹீரோயின் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மென்ஸும் அப்படிதான், நான் எல்லா மென்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு, வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நம்ம 2 பேருமே வந்து என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம வந்து நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன், நம்ம ரிலேஷன்ஷிப்புமே
ஸ்மூத்தா வந்து நம்ம லைஃப் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின்கிட்ட வந்து அவர் வந்து எல்லாம் போட்டு விடுவாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, என் கசின் ஊருக்கு போறா, அதனால குழந்தை வந்து இங்க தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஓகேன்றுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க, அந்த குழந்தை நம்ம குழந்தை தான், இவர்கிட்ட எப்படி சொல்றது, சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் ஆஃபீஸ்ல தான் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நைட் வந்து எங்க அங்கிள் வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க, நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து இன்வைட் பண்ணிட்டு போகும். இந்த பொண்ணுக்கு வந்து இவர் மேல ஒரு கண்ணு, இவர் கரெக்ட் பண்ணலாமான்னு தான் நினைச்சிட்டு இருக்கும். அப்ப ஹீரோ போறதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணி தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. அவங்க குடும்பத்துல இருக்க சொத்து, அவங்க பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்துறணும். அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல வந்து இப்படி பண்ணுனவங்கள வந்து நம்ம பழி வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் வந்து யாருக்கோ கால் பண்ணி தான் வந்து ஹீரோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருப்பாரு. அந்த எவிடன்ஸையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்பதான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டயோ தான் வந்து இவர் வந்து ஃபோன்ல பேசிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கால் பண்ணி வந்து நம்ம மாஸ்டர் வந்து நைட் பார்ட்டிக்கு கூப்பிட்டாரு போலான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல இருக்கும்போது இவங்க பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பொக்கே கொடுப்பாங்க. அப்ப அவர் வந்து ஹீரோயினை வந்து திட்டிடுவாங்க. திட்டினதுக்கு இவர் என்னடா இப்படி திட்டுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். ஹீரோயின் வந்து அங்க ரூம்ல இருந்து வந்து வெளியே தடுத்துட்டுருவாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்கை தான் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. சரி டி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே திட்டாரு, இப்ப போனோம்னா அவர் என்னடா நினைப்பாருன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இவர் தான் வந்து அந்த மாஸ்டரோட பொண்ணு தான் இது. இவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இது யாருன்னு கேட்டங்காட்டி தான் இவ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுமாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும். இவர் ஏற்கனவே திட்டாருன்னு சொல்லிட்டு, இப்ப நான் டிஸ்பிளினா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுப்பாங்க. அப்பதான் வந்து பரவாயில்ல 2 பேரும் போய் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ வந்து என்னன்னா இவனை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்புல தான் இவ பேசிட்டு இருப்பா. அப்பதான் வந்து ஹீரோயினை வந்து அவர் கையை பிடிச்சி இவ ஆளு அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதனால அவ கோவப்பட்டுட்டு வந்து வெளியே போயிடுவா. எல்லா சுச்சுவேஷனுமே வந்து நீ நான் கரெக்டா ஹேண்டில் பண்ண 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கீங்க, ஒழுங்கா அவளை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் 2 பேருமே வந்து வீட்டுல தான் இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்க டேடி வந்து சூசைட் தான் வந்து கமிட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாள் வந்து வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்து எங்க அம்மாட்ட சொல்லி வந்து சந்தோஷப்பட்டாரு. இனிமேல் ஒன்னை குழந்தைய வந்து நல்லா பாத்துக்கலாமாங்க, நமக்கு குடும்பம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து டை கொடுத்துருப்பாங்க. டக்கு கொடுத்து வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க, ஹீரோயினும் அவங்க அம்மாவும். என்னோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகுதேம்மா, ஏம்மா இன்னும் அப்பா வரலன்னு கேட்பாங்க. அந்த டைம்ல கரெக்டா வந்து கால் வரும், இங்க ஒரு டெட் பாடி இருக்கு, உங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்து சொல்லுங்க, இங்க ஒருத்தர் வந்து மர்டர் ஆயிட்டாரும்பாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா அப்படியே ஃபோன் பண்ணிட்டு வந்து ரொம்ப அழுகுவாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப டெரிபிளா செத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு டெட் பாடி இருக்கும். அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து போக இது பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுமே வந்து ரொம்ப அழுகுவாங்க. ஆனா போலீஸ் வந்து விட மாட்டாங்க. அங்க கையில இருக்க மோளை பார்த்தா அவங்க அப்பா தான். எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து அவங்க தான் இருந்தாங்க. அவங்கள வந்து நான் பழி வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்காக வந்து நாங்க அவளை பழி வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஹீரோ வந்து புக் படிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்து தான் அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப சேடா தான் இருக்கும். அப்பதான் வந்து இங்க பாரு, உன் கண்ணெல்லாம் பாரு எப்படி பல்ஜியா ஸ்வெல்லிங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஐஸ் பேக் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஹஸ்பண்ட், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது வச்சோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இப்போ நீ எப்படி பெட்டரா ஃபீல் பண்றியான்னு கேட்பாங்க. நீ எதுவும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம கண்டிப்பா வந்து அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அதுக்கு வந்து பழி வாங்கி தீருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எங்கேயோ கார்ல போயிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பொண்ணு கூட வந்து வந்துட்டு இருப்பா. கரெக்டா காரை இடிக்கிற மாதிரி போவாரு. அப்ப அவன் கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவே இடிச்சு விட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், வந்து என்கிட்ட கெஞ்சு, நான் யார் தெரியுமா, பெரிய ஆள் குடும்பம் இது அதுன்னு சொல்லி இவன் வந்து செஞ்சு குரூப்ஸ் அப்படி ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கன்னு தெரியாம நான் வந்து சொல்லிட்டேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் காரவே வந்து உடைச்சிட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சாரி என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து மில்லியன் கணக்கில் இது இருக்குது, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து அடியால் கூப்பிட்டு வந்து இவனை போட்டு அடின்னு அடிச்சிருவான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் காரவே வந்து மேஷ் பண்ணிருக்கிறேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை காலை உடைச்சிருவான். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துருப்பாங்க. இப்போ ஹார்ட் டாப்பிக்கே பாரு, இந்த செஞ்சி குரூப்பில் இருக்கிறான்னு அவனோட பையன் தான் இவன், அவனை வந்து காலை உடைச்சிட்டாங்க, இது யார் பண்ண வேலைன்னா ஆள் தான் அவன் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும், இருந்தாலுமே வந்து ஒரு பக்கம் வந்து ஐயோ அவன் வேற ஏதாவது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு பயமாகவும் இருக்கும். இதுதான் வந்து செஞ்சி குரூப்போட ஓனர். இப்போ பையனுக்கு வந்து கால் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பா அவன் வந்து காரை உடைச்சிட்டான் அண்ணா, அதனால தான் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க, உங்க அண்ணனுக்கு கால் போயிடுச்சு, நானே உங்க அண்ணன் பொழைப்பானான்னு இருக்கேன், இப்போ இன்னுமே வந்து அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறியாம்பாங்க. அவங்க அப்பா போட்டு வந்து அவன் பொண்ணை வந்து அடிச்சிருவா. இன்னுமே நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத, உங்க அண்ணனுக்கு இப்படி ஆனங்காட்டி அவங்கள வந்து நம்ம பழி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி இவன் வந்து ஹீரோவை கரெக்ட் பண்ணலான்னு நினைச்சவா அவங்க அப்பா அடிச்சு திட்டினங்காட்டி இவ கோவிச்சுட்டு வந்து போயிடுவா. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஐயோ நர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ்லாக்கா ஆஃப் டியூட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
அவன் அப்படி பண்ணா நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நான் அப்படியெல்லாம் போமாட்டேன். கண்டிப்பா உங்க அப்பா சாவுக்கு வந்து நான் நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேரும் எங்கேயோ வந்து வெளிய போயிருவாங்க. வீட்டுக்கு தான் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த குழந்தை வந்து அப்படியே வந்து விளையாண்டுட்டு இருக்கும். விளையாண்டுட்டு இருக்கறதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து குழந்தை பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அத பத்திலாம் நான் இப்ப எதுவும் திங்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. மேரேஜ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஏன் குழந்தை பெத்துக்க கூடாது? நம்ம வேணா ப்ராசஸ்ல இது பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஹீரோயின் வந்து இப்போதைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டெம்பரவரியா தானே. ஆனால் வந்து குழந்தைய பத்தி நீ யோசிச்சுடு அப்படிங்கிற மாதிரி வந்து தான் இவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து பசிக்குதுங்க. சரி வான்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக ஹீரோயின் கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அங்கிள் நீங்க இங்க வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஆமா இந்த அங்கிள் வந்து இங்க தான் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அதுக்குள்ள ஹீரோவே சொல்லுவார் நான் வந்து ஃபேமிலி டாக்டரா அதனால நான் எப்பவுமே இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அப்புறம் இந்த குழந்தைய கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை வந்து சொல்லும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீயும் கியூட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து பரவாயில்ல 2 பேரும் பிளட் ரிலேஷன்ஷிப் தானேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் குழந்தைய வந்து ஹீரோயின் தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிப்பாங்க. இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னங்காட்டி நீ பாரு உன்னோட ஆஃபீஸ் குரூப் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். என் டேடிக்கு வந்து இப்படி பண்ணணும்னா நம்ம சும்மா விடக்கூடாது தான். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் பயமா இருக்கு ஹீரோயினுக்கு. ஏன்னா இவனை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு கவலைப்படாத நான் இருக்கேன்லாம் அவங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எவிடன்ஸ் தான் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி தான் வந்து இவங்க கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பாரு காசால என்ன வேணா வாங்கலாம். ஆனாலுமே வந்து அந்த காசை வச்சுதான் அவங்களையுமே நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்கு நீ தான் நல்லா ட்ரா பண்ணுவேல அதெல்லாம் கொண்டு வந்து எக்ஸிபிஷன்ல வை. இங்க வந்து ஏலமும் நடக்கும் எக்ஸிபிஷன்லாம் வந்து நல்லா ரேட்டுக்கு விற்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா எக்ஸிபிஷன்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் போட்டுக்கிறதுக்காக ஹீரோ தான் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வந்து என் ஃபாதரை இது பண்ணுறவங்களுக்கு நான் பழியும் வாங்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக வந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து சீனியர் வந்துடுவார். சீனியர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. உனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இன்னைக்கு நம்ம இப்போ நைட்டு பார்ட்டிக்கு போகலாம் ஃப்ரீயாக இருந்தால் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ கண்டிப்பாக எக்ஸிபிஷனில் வின் ஆயிரும் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாம்பாங்க. அவன் சொல்கிறத நினச்சி பார்த்துட்டு இவன் அவாய்ட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை கேட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துருவாங்க. அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறமா உங்க குடும்பமே ஒன்றும் இல்லாமல் பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. இப்போவுமே இங்கே வந்திருக்கிறேன். நான் உன்னை அன்னைக்கே வந்து ஹேண்ட்பேக் தூக்குனா 10,000 ரூபான்னு தரேன்னு சொன்னேன். நீ தான் வரான்னு சொல்லிட்டு இந்த டிராயிங் ஒர்க்கில் இது பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாருமே வந்து ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்போ காசு இல்லை. அவங்க சொத்துமே வந்து எல்லாமே போயிடுச்சு. இப்போ எப்படி இருப்பாங்க? ஆனாலுமே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது. ஆனாலுமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து இது ஒரிஜினல் ட்ரெஸ் இல்லை. இது வந்து எங்கேயோ ஃபேக் ட்ரெஸ் தான். ரொம்ப சீப்பான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கிற. ஒழுங்கு எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு இது அதுன்னு இருப்பாங்க. அப்போ தான் அங்கேருந்து ஒருத்தர் வருவான். வந்ததுக்கப்புறம் இவனுமே ஒரு பெரிய ஆள் தான். இவங்க போட்டிருக்கிறது வந்து சீப் ட்ரெஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. சும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து வான் பண்ணிடுவா. அப்போ அவள் கோவப்பட்டுட்டு தான் வந்து போயிடுவா. அதனால இவனுக்குமே வந்து ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. யாருமே புள்ளி பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ தான் அவள் ஃப்ரெண்டு வந்து நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. ஏன் என்னாச்சு ஏன் இவ்வளோ அவசரமாக வர அப்படின்னு சொன்னங்காட்டி தான் அவள் ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ காம்பா இந்த ஏழை இது இடம் விடுறாங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா அதை தான் வந்து விடுவாங்க. அதை வந்து அதுக்குள்ளே வந்து உன ஃபேமிலி சம்மந்தப்பட்டது தான் ஒன்று இருக்குது. இதில் வந்து உங்கள் அப்பாவை பற்றி ஏதோ தான் இருக்குது. இதை வந்து எல்லாருக்கும் தெரியிற மாதிரி தான் பண்ணலான் இருக்கிறா. இப்போ ஒருத்தி வந்தாலும் அந்த கெட்டவா அவள் தான் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஹீரோ கால் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருப்பா. அப்போ கரெக்டாக வந்து ஹீரோவுமே வந்துடுவார். 2வது ஃப்ளோரில் ஏலம் நடக்குது. அங்கே வந்து இந்த பெட்டிக்குள்ளே தான் ஏதோ இருக்குதும்பாங்க. அங்கே போய் தான் வந்து ஹீரோ வந்து அதை நான் செக் பண்ணணும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டியை கொண்டு வந்து வச்சுருவாங்க. அந்த பெட்டியை வந்து சும்மாலாம் தொடக்காத க்ளவுஸ் போட்டு தான் தொடணும். க்ளவுஸ் போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. கடைசியாக அவங்க அப்பாவை வந்து அடித்து கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த அடித்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஹீரோயின் வந்துடுவாங்க. பார்க்குறேம்பாங்க. இல்லை நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினை வந்து விடமாட்டாங்க. நானே பார்த்துக்கிறேம்பாங்க. இல்லை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போனங்காட்டி தான் ஹீரோயினுமே வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க அப்பாவை ரொம்ப போட்டு அடிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப சாகிறதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாருன்னு எல்லாமே அந்த ஃபோட்டோஸில் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடும். அவங்க ஃப்ரெண்டுமே வந்து அழுகுவாங்க. இப்படியெல்லாம் எங்கள் அப்பாவை பண்ணியிருக்காங்க நான் நினைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அவங்கள சும்மா விடக்கூடாது. நம்மளுமே அவங்கள ஏதாவது பண்ணி ஆகணும். நமக்கு நீதி கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோவோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்துட்டு தான் வந்து அவங்க பாட்டி தான் வந்து யாருக்கோ கால் பண்ணிட்டு வந்து அவங்க பேக்ரவுண்டை விசாரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கெட்டவதா இவ தான் வந்து அந்த செஞ்சு குரூப்போட பொண்ணு. அவளை வந்து ஒருத்தங்க கடத்தி வச்சுட்டு அவளை போட்டு அடின்னு அடிப்பாங்க. எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க நீங்கள் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஒழுங்காக நடந்துக்கிறேன்னா நாங்கள் இருக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிம்பாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே கீழே வந்து
ஒயினை ஊற்றிடுவாங்க. ஒயினை ஊற்றிட்டு ஒயினை வந்து வாயாலேயே லிக் பண்ணி அதை க்ளீன் பண்ணு, இல்லாட்டி அவ்வளோதான் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, இதுன்னு இருப்பாங்க. நான் சொல்கிறத கேளு, இல்லாட்டி வந்து இன்னும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா இவ வந்து நான் வந்து இங்கே வந்துட்டேன், உனக்கு வந்து என்னமெல்லாம் கிடைக்குது பாரு, இப்போ ஏலத்தை எடுத்ததுக்கப்புறமா எல்லாருமே உன்னை பார்த்து எப்படியெல்லாம் சொல்ல போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு பெருசாக வந்து என்ஜாய் பண்ணலான்ட்டு தானே இருக்கிறேன், இந்த பாக்ஸில் தான் உனக்கு நான் வச்சிருக்கிற சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவ வந்து அந்த பாக்ஸில் வந்து அவங்க அப்பாவை பற்றி ஃபோட்டோ தான் இருக்குது, 4 பேர் பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் இந்த ஃபோட்டோ பார்த்து இவ்வளோ எக்ஸைட் ஆகுறேங்கம்மாங்க, இங்கே பாரு இதெல்லாமே வந்து இவ தான் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து தான் வந்து மாட்டி வச்சிருவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஃபோட்டோவை இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து 4-5 பேர் வந்து அந்த கெட்டவளத்தை வந்து வெளியே துரத்தி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து இப்போ நீ ஹாப்பியாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன், அவங்க பண்ணின தப்புக்கான டாக்குமெண்ட்டையுமே வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன், உங்கள் சொத்துக்கான இதையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை வச்சு நீ வந்து பிஸ்னஸையுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது அவங்க பண்ணின கிரிமினல் தனத்துக்கு, இதை வச்சு வந்து உங்கள் அப்பா சாவுக்கு வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இவர் இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு எமோஷனல் கலந்த ஃபீலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இவங்க அந்த கெட்டவங்க வீட்டை வந்து ஃபீல் வச்சிருவாங்க. அந்த கெட்டவங்க வந்து அவன் ஒய்ஃப்னால தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம், ஒன்னால தான் காசுப்படுதா இப்போ இங்கே வந்து நிற்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஆளாளுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவளுமே வந்து அவனை கல்யாணமும் பண்ண முடியல, அவனை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கணும்னு நினைப்பான். இந்த பாட்டியுமே வந்து அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்து அவங்க பொண்ணு தான் சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து கரெக்டாக வந்து பாட்டி வந்துருவாங்க. வா சீக்கிரம் வீட்டுக்கு வா, ஒய்ஃபை கூட்டிட்டு நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் என்னாச்சுன்னாங்காட்டி பாட்டி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்கிறாங்க, ஏதாவது குட் நியூஸ் சொல்கிறதுக்கு அப்படிம்பாங்க. நான் குழந்தைய போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் குழந்தைய போய் பார்ப்பாங்க. ஆனால் குழந்தை வந்து அங்கே இருக்கவே இருக்காது. குழந்தை காணா, என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்கலான்ட்டு போவாங்க. எனக்கு தெரியும் அந்த செஞ்சு குரூப்பில் இருக்கிறவங்க தான் வந்து குழந்தைய கடத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இவங்க 2 பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. யாருன்னா அந்த கெட்டவ தான் வந்து கால் பண்ணுவா, ஒழுங்கா இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்த இடத்துக்கு வா, குழந்தைய நாங்கள் தான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவள் தான் வச்சிருக்கலாமான்னு சொல்லிட்டு அவளை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே வருவாங்க. அப்போ அந்த உள்ள வந்து ஹீரோவை மட்டும் தனியாக வாங்குற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோவை போட்டு அடிச்சிடுவாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து அப்படியே கோமா ஸ்டேஜில் இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தை தான், நம்ம வந்து கம்ப்ளீட் ஃபேமிலியாகவும் இருக்கோம், நீ எந்திரிச்சிரு, இப்போ நீ சீக்கிரம் எந்திரிச்சாதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. கரெக்டாக வந்து ஹீரோக்குமே வந்து நினைவு வந்து எந்திரிச்சிடுவார். இப்போ வந்து குடும்பமாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஹீரோயினுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்குமே பிடிக்கும். அதனால் இந்த குழந்தைக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இவங்க சந்தோஷமாக சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.